அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, சரணாகதி அடைவது எளிதா, இல்ல ஞான விசாரணம் செய்து அந்த ஞானத்தை அடைவது எளிதா? அதாவது விசாரம் செய்வது எளிதா, சரணாகதி அடைவது எளிதா, கண்ணனை அடைவதற்கு, இல்ல ஆனந்தத்தை அடைவதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். விசாரம், சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டேங்க. முதல்ல விசாரம்னா என்ன அப்படின்னு, அதுக்கு என்ன தகுதி வேணும்னு புரிஞ்சுக்கோங்க. சரணாகதினா என்ன, அதுக்கு என்ன தகுதி வேணும்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா இங்க நம்ம ரெண்டுல ஒண்ணு அடையாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே எங்க கிளாஸ்ல ஒரு டீப்பா ஒரு டிஸ்கஷன் போச்சு. என்னன்னா, இரண்டு விஷயங்கள். அப்போ ஒன்று சரணாகதி அப்படின்னா முழுக்க முழுக்க இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அங்கே புத்தி என்பது, விசாரம் என்பது வேலை செய்யக்கூடாது. இப்ப சரணாகதிக்கு குவாலிபிகேஷன் என்னன்னு பார்த்தா, மனம் நன்றாக வேலை செய்ய வேண்டும். எப்படி வேணா வேலை செஞ்சுக்கலாம். ஆனா அதிலே புத்தி வேலை செய்யாமல் இருக்க வேண்டும். இது சரணாகதிக்கு உண்டான குவாலிபிகேஷன். அப்படியே விசாரத்துக்கு உண்டான குவாலிபிகேஷன் என்னன்னா, அங்கே மனம் வேலை பார்க்க கூடாது, புத்தி வேலை செய்ய வேண்டும். ஆனா அங்க மனம் வேலை பார்த்துருச்சுன்னா விசாரம் கொலாப்ஸ் ஆயிரும். இங்கே புத்தி வேலை பார்த்துச்சுன்னா எங்க சரணாகதியில அது சரணாகதி கொலாப்ஸ் ஆயிரும். சரி, நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, இங்கே சரணாகதியையும் விசாரணத்தையும் மிக்ஸ் பண்ணி தப்பு பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ரெண்டு வேற வேற. ஆனா இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்றதுனால வர்ற பிரச்சனை. அப்ப இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஒரு நிகழ்வு நடக்குது. இப்போ ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்னு வருது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, மிஸ்யூஸ் பண்றாங்க. கேட்ட கேள்வி என்னன்னா, அவர்கள் என்னை யூஸ் பண்றாங்க, என்னை தவறா பயன்படுத்துறாங்க, என்னை என்னுடைய தயாள மனத்தை தவறாக பயன்படுத்தி என்னை ஒரு மாதிரி அலைக்கழிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள். அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டா, நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவள் என்ன சொல்றா அப்படின்னா, ஒரு மனம் சொல்லுகிறது. இப்ப மனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம நம்ம போய் நிம்மதியா அவங்க கூப்பிடுறாங்க, எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது பிடிச்சிருக்கு, நான் பாட்டு போறேன், என் இயல்புல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நானாட்டு வந்துட வேண்டிதானே. அவங்க என்னை யூஸ் பண்ணா என்ன, யூஸ் பண்ணலைன்னா என்ன, அவங்க என்ன மதிச்சா என்ன, மதிக்கலைன்னா என்ன, அவங்க என்ன அவமானப்படுத்தினா என்ன, அவமானப்படுத்தலைன்னா என்ன, எதுக்கு அதெல்லாம் நம்ம விசாரம் பண்ணிக்கிட்டு நான் பாட்டு நிம்மதியா போனேம்மா, என் இயல்புல என்னால் முடிந்ததை அவர்களுக்கு பண்ணினேனா, பண்ணியதில் ரசித்தேனா, வந்தேனான்னு இருக்கலாம்னு ஒரு மனம் சொல்லுகிறது. ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, புத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொரு புத்தி என்ன சொல்லுது அப்படின்னு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, அவர்கள் அவர்களுடைய அகங்காரத்தை வளர்ப்பது போல் இருக்கிறது, அந்த விஷயத்துக்கு நான் தேவையே இல்லை. ஆனா அவங்ககிட்ட 100 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப அவசியமே இல்லாத என்னை வேண்டுமென்றே இழிவுபடுத்துவதற்காக, தங்களுடைய அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபைட் செய்வதற்காக, என்னை அடிமைப்படுத்துவதற்காக, இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு என்னை இலக்காரமாக நினைத்ததன் விளைவு அவர்கள் என்னை கூப்பிடுகிறார்கள். எனக்கு அங்கே போய் வேலை செய்வதில் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன மதிச்சாலும் மதிக்கலான்னு எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர்களுடைய அகங்காரத்தை தீனி போடுற மாதிரி இருக்கு. இப்ப நான் இப்படி போனதுனாலதான் அடுத்த ஒரு ரிலேட்டிவ்கிட்டையோ, அவங்க கீழே வேலை பார்க்கிறவங்கள்ட்டையோ ஒரு 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 திமிர்த்தனமான அந்த யூஸ் பண்ற திமிரு, மதிப்பை கொடுக்காத திமிரு, அந்த இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் தரணும். ஹெல்ப் கேட்கிறோம், அப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் இல்லையா. நான் கொஞ்சம் பணக்காரனா இருக்கிறேன், நான் பதவியில இருக்கிறேன், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், திமிர்ல இலக்காரமாக அவமானப்படுத்தும் அந்த ஒரு குணத்தை எப்படி நான் ஆதரிப்பது? ஸோ அது ஆதரிப்பதன் விளைவு எல்லோருக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த சொசைட்டிக்கே கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ஆயிடுது. ஸோ ஆதலால் நான் அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தன் லஞ்சம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா,
லஞ்சம் கொடுக்க நான் லஞ்சம் கொடுத்துட்டு போயிடுவேன். எல்லா வண்டியும் அவன் லஞ்சம் எதிர்பார்த்து கஷ்டப்படுத்துறான், அதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? அப்படிங்கிற மாதிரி நான் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல இந்த ரோலை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எப்படி கண்ணன் கோபியை தூக்கி சென்றான், அங்கே வந்து ஒரு சுயநலமோ ஒரு பொசசிவ்னஸோ ஒரு ஈகோவோ வருது அப்படின்னோடனே தொப்புன்னு விட்டான் அல்லவா. அப்ப நான் கூப்பிட்டா போகாமல் இருப்பதானே நல்லது, அதுதானே நியாயம், அதுதானே தர்மம் அப்படின்னு ஒரு புத்தி சொல்லுது, இங்க மனம் சொல்லுது. இப்போ நான் குழம்பி போய்விட்டேன், இதுதான் கேள்வி. இப்ப பிரச்சனை என்னன்னா, இவள் தெளிவாக சரணாகதியும் ஒரு மனம் யோசிச்சு விட்டது, பக்தியில் இருந்தார். பக்தினா என்ன? புத்தி வேலை பார்க்காம என்ன வேணா பண்ணிட்டு போறான். கோரக்கொம்பர் யோசித்தானா? அந்த சட்டியை உடைக்கும் போது அதை என்ன செய்வது, யாது செய்வது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது, 2 கைகளை வெட்டும் போது 2 மனைவிகள் வீட்டிலே இருக்கிறார்களே, என் வாழ்வுக்கு என்ன செய்வேன் சிந்தனையே கிடையாது. பாவம் மட்டுமே, ஃபீல் மட்டுமே, தோணுனதை பண்ணிட்டே இருப்பான். ஆனா புத்தி வேலை பார்க்காது. அதுல எல்லாம் அந்த சுயநல உத்தேசம் இல்லாம எல்லாம் கண்ணனின் உத்தேசமாக இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து துக்காராம் யோசித்தானா? 2 எறும்பு மாடை புடிச்சிட்டு போங்கன்னு சொல்றான். அவனுக்கு தோணுது, சொல்லிடுறான். அவன் வந்து எந்த அளவுக்கு புத்தியே வேலை பார்க்காம இருக்கிறான். ஒரே சேலையை எடுத்து கொடுத்துடுறான் வீட்டுல. ஸோ அதே மாதிரி அவங்க வியாபாரத்துக்கு அவங்க பணத்தை கொடுத்து, மனைவி பணத்தை கொடுத்து வியாபாரம் பண்ண சொன்னா இருக்கிறவனுக்கு விட்டு எரிஞ்சிட்டு வந்துடுறான். அப்ப அங்கே புத்தி வேலை பார்க்கல. இவன் ஏமாத்திக்கிறான், இவன் பொய் சொல்லுகின்றான், இவன் வந்து நம்மளை யூஸ் பண்றான், இவனுடைய அகங்காரத்தை நான் என்கரேஜ் பண்ணவா அப்படின்னு எந்த விதமான புத்தி வேலை பார்க்கல. முழுக்க முழுக்க விட்டல் பாவம் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ கோர கும்பருக்கும் துக்காராமுக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா இப்போ இந்த சைடு பார்ப்போம். இந்த சைடு விவேகானந்தரோ கண்ணனோ ஞானத்துல இருக்கும்போது தெளிவா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறான். கையை பிடித்து கொண்டே கண்ணா கண்ணான்னு கதரும் போது கண்ணா வரல. அதே சமயம் கோபியை தூக்கிட்டு போகும்போது விட்டுறான். அர்ஜுனன் கேட்காத வரைக்கும் சொல்லல. அப்போ அவன் வந்து விசாரணை பண்ணுகின்றான். அதுல ஈகோவே இல்லாம தெளிவா அந்த விசாரணத்தை பண்ணி அதன் மூலியமாக அவன் ஒரு முடிவை எடுக்கின்றான். இப்போ இப்ப இந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப இங்க கண்ணனுக்கு பிரச்சனை இல்லை, ஞானதேவருக்கு பிரச்சனை இல்லை, இங்க போற கும்பருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இவளுக்கு பிரச்சனை. இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பக்தியையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா குழம்பிடுச்சு. கோரக்கும்பர் தெளிவாக புத்தியை யூஸ் பண்ணல. இவன் எந்த எமோஷனும் வரல, கதறிட்டு இருக்கா. சேலையை புடிச்சிட்டு இழுக்க போறான், மானபங்கப்படுத்த போறான். இப்ப மனசு பதறணும்ல கண்ணனுக்கு. மனசு கண்ணன் பதறல. அவன் ரூல்ஸை பாக்குறான், புத்தியை பாக்குறான், தெளிவை பாக்குறான். அதுல ஈகோ இல்லாம இருக்கணும். கையை எடுத்தாதான் நான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அவன் உருட்டிட்டு இருக்கான், வாசப்படியில காத்திருக்கான், இழக்கிறான், மனைவியை இழக்கிறான், நாட்டை இழக்கிறான், வனவாசம் போறான். ஓடி வந்து காப்பாத்தணும்ல. அங்கே மனதுக்கு இடமே இல்லை. புத்தியில அஸ்பர்தி ஞானப்படி ரூல் படி நான் எதை செய்வேனோ அதை தான் செய்வேன். அங்க மனசே இடம் இல்லை. எங்க? இங்க கண்ணனுக்கு. இங்க புத்திக்கு இடமே இல்லை. இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீ சூஸ் பண்ணிட்டா உனக்கு பிரச்சனையே இல்லை, உன் இயல்பை பொறுத்து. இப்ப எல்லோருக்கும் என்ன பிரச்சனைனா, அந்த பெண் மாதிரி இரண்டையும் சூஸ் பண்றா. இதுல மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, சரணாகதி ஆவதில் ஈகோ இல்லை, விட்டு கொடுத்துருவோம் தெளிவா சொல்லுது. அங்க சுயநலம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, ஈகோ இல்லை, விட்டு கொடுத்துருவோம்னு சொல்றான் சரணாகதியில. அதே மாதிரி இங்கேயும் நான் ஏன் போகணும், அதை ஏன் என்கரேஜ் பண்ணணும், நான் போகாம இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அங்கேயும் ஈகோ இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. அவர்கள் மீது நன்மைக்காக சொசைட்டில இந்த மாதிரி ஒரு தவறு எல்லோரிடம் அவர் காட்டுவார்களே என்கின்ற பொதுநல நோக்கத்துல, அங்கேயும் சுயநலம் இல்லை, பொதுநல நோக்கத்துல நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இரண்டும் சரியானதுதான்.
அங்கதான் குழப்பமே வருது. அப்ப அவ சரணாகதி முடிவு எடுத்தாலும் கரெக்ட் தான். இந்த சைடு ஞானத்துல விசாரம் பண்ணி நான் போக மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்தாலும் சரிதான். இல்ல என்ன பண்ணாலும் சரி எனக்கு போகணும்னு தோணுது நான் போறேன் அப்படின்ட்டு நீ முடிவு பண்ணாலும் சரிதான். 2 முடிவுகளுமே சுயநலம் இல்லாமல் தெளிவான முடிவு தான் சாதகம். 2 சரியான முடிவுல உன் குழம்புறான் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய குழப்பத்துக்கே காரணம். ஏன்னா சுயநலம் இருந்தா சுயநலத்தை எடுத்துடலாம், எதிர்பார்ப்பு இருந்தா எதிர்பார்ப்பு எடுத்துடலாம், அகங்காரம் இருந்தா அகங்காரத்தை எடுத்துடலாம். இது ரெண்டுமே சரியானதுதான். அப்ப எதை சூஸ் பண்றது? இப்ப இங்க என்ன தவறு நடக்குதுன்னா இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுதான் தவறு. ஏன்னா இரண்டும் அதாவது வேற வேற மிக்ஸ் ஆகாதது. அதாவது இருட்டும் வெளிச்சமும் போல ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்காது. ஏன்னா இங்க புத்தி வேலை பார்க்க கூடாது, இங்கே மனம் வேலை பார்க்க கூடாது ஞானத்துல பக்தியில. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த சைடு ஒரு ஹாஃப் நான் சரணாகதி போறேன்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கும் போதே புத்தி வேலை பார்த்துட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த 2 கிளாஸ்ல தான் அவன் கஷ்டப்படுகிறான். அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு என்னன்னா, சரணாகதினா பூரணமாக சரணாகதியை புரிந்து கொண்டு அங்கே புத்தியை வேலை பார்க்காமல் கண்ணனின் பாவத்தில் தோணியதை செய். இல்ல நான் முழுசா நான் முடிவு பண்ணிட்டேன், விருப்ப வெறுப்பு இல்லாம இந்த ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதனால் 1008 பாதிப்புகள், எமோஷன்கள், உணர்வுகள், கொந்தளிப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் ஒதுக்கிடணும். ஸ்ட்ரெயிட்டாவே புத்தி சொல்றதை கேட்டு உள்ள போய்கிட்டே இருக்கணும். அப்படி முடிவெடுத்தாலும் சரி. ஆனா இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குழப்பம் மட்டுமே மிஞ்சும். அப்ப நீ சரணாகதியா இல்ல விசாரமா என்பது உன்னுடைய யுனிக்க வச்சு இல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கு கூட மாத்திக்கலாம். இப்ப இந்த பிரச்சனைக்கு நான் சரணாகதியை முடிவு பண்றேன், பூர்ணமா எடுத்துரு. இந்த பிரச்சனைக்கு நான் புத்தியை யூஸ் பண்றேன், பூர்ணமா எடுத்துரு. ஆனா 2ஐயும் மிக்ஸ் பண்ணாத. ஒரே பிரச்சனைக்கு அப்ப 2ஐயும் மிக்ஸ் பண்ணா கடைசி வரைக்கும் குழம்பிட்டு தான் இருப்பேன் அஞ்ஞானி மாதிரி. அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சரணாகதி என்றால் என்னால் பூர்ணமாக புரிந்து கொண்டு அங்கே புத்தியை வேலை பார்க்காமல் வைக்கும் உனக்கு தகுதி இருந்தால் இந்த விஷயத்துக்கு இந்த பிரச்சனைக்கு அதை பூர்ணமா ஃபாலோ பண்ணு. அந்த சைடு புத்தியை வளவே விடாத. இல்ல எனக்கு அங்கே புத்தி தான் கரெக்டா படுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா ஞானத்துல விசாரத்துல அங்கே மனதை துளி கூட எழும்ப விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தா சரி. இல்ல அப்படி இல்லாம நான் 2ஐயும் மிக்ஸ் பண்ணுவேன்னு சொன்னா குழப்பம் தான் மிஞ்சும். அது உங்க யுனிக்கை பொறுத்து, அந்த பிரச்சனையை பொறுத்து, அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்றை பூரணமாக எடுத்து விட்டால் தீர்வு கிடைக்கும். 2ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தீர்வு கிடைக்காது. இதுதான் என்னுடைய ஆன்சர்.